வணக்கம். உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கூத்து நடந்து முடிஞ்சது தமிழ்நாட்டுல. அலப்பறைன்னு சொல்லலாம். ஆஹா, ஓஹோ! புலி வருது, புலி வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு எலி குஞ்சு கூட வரலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்த கெளப்பிக்கிட்டே இருந்தாங்க. என்னவோ பண்ணிட போறோம், அப்படியே புரட்டிட போறோம், அப்படியே தமிழ்நாடு எங்களுக்காக நாளைக்கே போய் வாக்களிக்க போறோம் அப்படிங்கிற நிலைக்கு மாறிடுவாங்க அப்படின்னெல்லாம் ஒரு பில்டப் குடுத்தாங்க பிஜேபிக்காரங்க. அது தவிர இன்னொன்னு, நாங்க தாங்க இந்த மாநாட்ட நடத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட திராணி இல்லாம, நாங்க நடத்தலைங்க. இந்து முன்னணி தான் நடத்துச்சு. இந்து முன்னணி தான் நடத்துச்சு. ஏய்யா, இந்து முன்னணி உங்களோட இன்னொரு அங்கம் தான. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க பின்னாடி இருந்து இயக்கினீங்கங்கிறத நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சு விலாவாரியா பேசியாச்சு. உங்க முகமுடியெல்லாம் கிழி கிழின்னு கிழிச்சாச்சு. இப்போ அந்த முருகன் மாநாடு நடந்துச்சுல்ல, அதுல எவ்வளோ கூத்துகள் நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல மிக முக்கியமான ஒரு கூத்து என்னன்னா, பிஜேபி மாநில தலைவர் அந்த என்.கே. நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறாங்க. என்.கே. நயினார் நாகேந்திரன்னா என்ன தெரியுமா? பொதுமக்கள்கிட்ட கேட்கிறோம். என்.கே. நயினார் நாகேந்திரனா அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, என்.கேனா 4 கோடி நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறாங்க. ஏன் 4 கோடின்னு சேர்த்து சொல்றீங்க அப்படின்னா, என்ன மேடம் இது உங்களுக்கு தெரியாதா? அவரோட உதவியாளர் தான் ட்ரெயின்ல 4 கோடி ரூபாய தூக்கிட்டு போனாருங்க. அப்ப அவர் இந்த உதவியாளருக்கு 4 கோடி எங்கேயாவது கிடைக்குமா? எங்கேயாவது இருக்குமா? அப்ப அது யாரோட பணம்? அவர் அந்த மாதிரி தலைவரோட பணத்தை தவிர வேற யாராவது இவருக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்களா? அல்லது அந்த உதவியாளர்கிட்ட 4 கோடி இருக்குமா? அப்படின்னா 1 1 2 தானங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்மளையே. அந்த மாதிரி சூழல்ல அவர் ஒரு பாட்டு பாடினார். மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு. அதை பாடி முடிச்ச உடனே அந்த பாடலை ஒரிஜினலா பாடின மதுரை சோமு இருக்கார்ல, ஹி வுட் ஹவ் டர்ன்ட் இன் ஹிஸ் கிரேவ். நிஜமாவே. ஏன்னா இப்படி கூட ஒரு பாட்டை நான் உயிரை கொடுத்து பாடினேயா, நீ பாடின பாட்டை கேட்ட அப்புறம் உயிரே இல்லாம போயிடுச்சு எனக்கு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாடலை பாடினார். அது தவிர அந்த மாநாட்டுல பவன் கல்யாண் ஒருத்தர் பேசினார். பவன் கல்யாண் யாருன்னா ஆந்திராவோட துணை முதலமைச்சர். அவர் பேசின பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் சோறே இறங்கலைங்க. ஏன்னா திடீர்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு, என்னை வளர்த்தவன் முருகன், என்னை உயர்த்தியவன் முருகன் அப்படின்ட்டு. ஒரே தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னது, முருகன் தான் வளர்த்தாரா? அவர் எங்கப்பா பேபி சிட்டரா உட்கார்ந்துருக்காரு பவன் கல்யாணுக்கு? முருகனுக்கே 1000 வேலை இருக்கு. அவர் பேபி சிட்டரா உட்கார்ந்து பவன் கல்யாணம் வளர்த்தாரா? இல்ல முருகன் எங்கேயாவது குழந்தைகள் காப்பகம் கிரஷ் நடத்துறாரா அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தோம். அப்படியெல்லாம் முருகன் ஒரு கிரஷ் எல்லாம் நடத்தலீங்க. அவர் பேபி சிட்டராவும் இல்ல. அதனால இவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு விடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் சொன்ன மிக மோசமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? முருகன் தான் புரட்சி தலைவர் அப்படின்ட்டார் திடீர்னு. அப்புறம் புரட்சி தலைவர் ஏன்னா அவதான் சமத்துவத்தை சமதர்மத்தை கொண்டு வந்தார், அதனால் அவர் புரட்சி தலைவர். ஏன்பா அவர் புரட்சி தலைவர்னு உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? நாங்க காலங்காலமா தெரிஞ்சு வச்சிருக்கோம் முருகன் புரட்சி தலைவர்னு. முருகன் என்கின்ற வேடுவர் குல தலைவன், அதையும் நாங்க நிறைய சொல்லியாச்சு. குறிஞ்சி நிலத்தின் குறிஞ்சி மலையின் தலைவன். ஒவ்வொரு திணைக்கும் நம்முடைய தமிழ் இலக்கியப்படி அல்லது தமிழ் நிலத்தின் அடையாளத்தின்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு தலைவன் உண்டு. அந்த தலைவன் யாருன்னா அவர்களை காப்பாற்றக்கூடிய தலைவன், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தலைவன், அவர்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது வேட்டையாடி அவர்களை காக்கின்ற வல்லமை வாய்ந்தவரைத்தான் தலைவன் சொல்லுவோம். அப்படியான தலைவன் அவன் புரட்சிகரமாக குறமகளான வள்ளியை திருமணம் செய்து கொண்டான் அப்படிங்கிற வரலாறெல்லாம் தமிழ் நிலத்துக்கே சொந்தமானது. இவங்க என்னவோ புதுசா திடீர்னு நின்றுகிட்டு இந்த வந்தேரிகள் இருக்காங்கல்ல, பார்ப்பனர்கள், அவங்க இந்த இந்து முன்னணி பிஜேபிக்கு உள்ள ஒழுங்கிட்டு நம்மை போட்டு கேள்வி கேட்கிறாங்க. முருகனை நாங்கள் கொண்டாடுகிறோம், முருகன் முக்கியமான கடவுள், முருகன் தமிழ் கடவுள், அது அவருடைய கந்த சஷ்டி கவசத்தை நாம் காப்பாற்ற வேண்டும், முருகனை காப்பாற்ற வேண்டும், இந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்துக்களை காப்பாற்ற வேண்டும், கடவுளை காப்பாற்ற வேண்டும். ஏன்பா இது என்னப்பா புரட்டா இருக்கு? கடவுள் தான் மக்களை காப்பாற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட. தனக்கு ஒரு துன்பம் வந்தா உடனே கோயிலுக்கு ஓடுவாங்க விழுந்தடிச்சுட்டு. ஆனா இவங்க என்னடான்னா புதுசா ஒரு புருடா விடுறாங்கப்பா.
திடீர்னு கடவுளை நாம் தான் காப்பாற்ற வேண்டும்னா இவங்களோட சனாதன புத்தி அங்க தெரிய வருதா இல்லையா பாருங்க. கடவுளை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற இந்த பார்ப்பனர்களின் சிந்தனை தான் கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும், இந்து மதத்தை இந்து கடவுள்களை நாம் காப்பாற்ற வேண்டும்னு சொல்கின்ற அந்த சூழ்ச்சியில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த பவன் கல்யாண் சொன்னார்ல, முருகன் தான் என்னை வளர்த்தார் அப்படின்ட்டு, அதே மாதிரிதான் நம்முடைய பிரதமரும் சொல்லிட்டே இருந்தாரு. நான் என்னுடைய அம்மாவுக்கு பிறக்கவில்லை, என்னுடைய பெற்றோருக்கு பிறக்கவில்லை, கடவுளின் குழந்தை நான், நேரடியாக கடவுள் என்னை கொண்டு வந்து இந்தியாவில் தொப்பென்று போட்டு விட்டார்னு சொன்னாரு. அப்படின்னு பார்க்கும்போது யோசிச்சு பார்த்தா பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் யாருமே நேச்சுரல் பர்த்லயே வரல அப்படிங்கிறது தெரிய வருது. யாருமே அம்மா அப்பாவோட இல்லறத்தின் விளைவாக பிறக்கவில்லை, அல்லது பிறந்தாலும் கூட அவர்களை வளர்த்தெடுத்தது அம்மா கொடுத்த தாய்ப்பால் இல்ல, அப்பாவோட கரிசனம் இல்ல, அந்த உறவினர்கள்லாம் சேர்த்து வளர்க்கல, முருகன் தான் வளர்த்திருக்கார் அப்படின்னு ஒரு புதிய சித்தாந்தத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். என்ன கண்டுபிடிப்பு? கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது அந்த தொப்புளுக்கு அடியில, தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கிற ஒரு கட்டி, அதை காப்பாற்றுகின்ற ஒரு கவசம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. கந்த சஷ்டி கவசத்துக்கு இப்படி ஒரு வியாக்கியானம் சொன்ன ஒரே கூமுட்டை இவராகத்தான் இருக்க முடியும். 20,000 புக்கை படிச்சுட்டு என்னத்தை படிச்சாருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. அது தவிர நம்முடைய குழந்தைகளுக்கு கொட்டையும் பட்டையும் அணிவித்துதான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாரு. அதற்கு திமுகவின் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் மிகச்சரியாக எதிர்வினையாற்றி இருக்கிறார். குழந்தைகளுக்குள் இப்படியாக ஒரு பிரிவினை பேதத்தை சிறிய வயதிலேயே விதைக்க வேண்டுமா? பள்ளிக்கூட சிறுவர்களுக்கு இப்படியான அடையாளங்களை உருவாக்க வேண்டுமா? அவர்கள் அந்த அடையாளங்களை சுமந்துதான் பள்ளிக்கு செல்ல வேண்டுமா என்கின்ற மிக சரியான சிந்தனையில் அவர் கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஆனா அண்ணாமலைக்கு அதெல்லாம் புரிய போறதே இல்லை. ஏன்னா போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தியா வேஷம் போட்டுட்டு போறதானே இவங்க எல்லாரோட அடையாளம். அதனால குழந்தைகள் அவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுகின்ற மக்கள் நாம எல்லாம், அவங்களுக்கு எந்த விதமான பூச்சும் இல்லாமல் இயல்பாக வளர விடுவதுதான் அவர்களுக்கு அழகு. அதுவும் இந்த மாதிரி 21ஆம் நூற்றாண்டுல வந்து நின்றுகிட்டு குட்டி குழந்தைக்கு கழுத்துல ருத்ராட்ச கொட்டையும் நெத்தியில பட்டையும் போட்டு அனுப்பினா இவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணுங்கிறதா இவங்களோட ஒரே ஒரு சிந்தனையா இருக்கா? யோசிச்சு பாருங்க. தேவராய சுவாமிகள் எழுதிய கந்த சஷ்டி கவசம், அதை நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பொதுமக்கள்கிட்ட போய் கந்த சஷ்டி கவசம் தெரியுமா அப்படின்னா, காலையில பாடுவாங்களே அதானே, டேப்ல போயிட்டே இருக்கோம், நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்க்கணுமா, அது கூடவே உட்கார்ந்து பாடிட்டு இருந்தா எங்களுக்கு பூவா யார் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய தமிழ் மக்கள், நம்முடைய திராவிட நிலத்தின், நம்முடைய தந்தை பெரியார் நிலத்தின் மக்களாகிய நாம் இறை என்பதை, இறை வழிபாடு என்பதை ஒரு இயல்பான விஷயமாக 24 மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷம் அதை நினைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் பிஜேபி காரர்கள், சங் பரிவார், RSS, இந்த இந்து முன்னணியினர், இந்துக்கள் இந்துக்கள் என்று குதித்து கொண்டிருக்கின்ற இவர்கள் எல்லோரும் 24 மணி நேரமும் நீ சாமியை தான் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா? அவர்கள் நமக்கு கொடுப்பது சுண்டல். நாம் அந்த சுண்டலை தின்கும் போது அவர்கள் இந்த நாட்டை செய்வது சுரண்டல். அவ்வளவுதான். இந்த 2 விஷயத்துக்காகவும் தான் அவங்க நம்மை மீண்டும் மீண்டும் மதிமயக்கி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நம்முடைய இந்து மக்களுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நேத்து அந்த மாநாட்டை நடத்தியதே அந்த இடைசாதியினர் என்று சொல்லுகின்ற அவர்கள் தான் நடத்தியிருக்காங்க. அவர்கள் சொல்றாங்க இந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும், இந்து கடவுள்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. அவங்க காப்பாற்ற வேண்டியதே இந்த பார்ப்பனர்கள்டேந்து தானே. 20 நூற்றாண்டா பார்ப்பனர்கள் இந்து மதத்தை, இந்து கடவுள்களை, நம்முடைய கருப்பண்ணசாமிய, நம்முடைய பேச்சியம்மனை, நம்முடைய செல்லியம்மனை, நம்முடைய பாடிகார்டு முனீஸ்வரனை, நம்முடைய குல தெய்வங்களாக இருக்கக்கூடிய சிறு சிறு தெய்வங்களை இவர்கள் எள்ளி நகையாடியவர்கள் தானே. இப்ப திடீர்னு கந்த சஷ்டி மேல நம்முடைய அண்ணாமலைக்கு பாசம் வந்துடுச்சு இல்ல. அந்த தென்கலை வடகலை சண்டை போடுகின்ற பார்ப்பனர்கள் யாருக்காவது கந்த சஷ்டி தெரியுமா? அவர்கள் சொல்றாங்கல்ல, அவங்கள மாதிரியே நாமளும் இந்துக்கள், அல்லது நம்மை போலவே பார்ப்பனர்களும் இந்துக்கள்னு. அவங்க வீட்டுல எங்கேயாவது முருகன் படம் வச்சிருக்காங்களா? பூஜை அறையில முருகன் படம் வச்சிருக்காங்களா? அல்லது அவர்களுக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியுமா?
கொஞ்சம் நிக்க வச்சு கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் இந்து கடவுள்கள் மீது அவர்களுக்கு மரியாதையே கிடையாது, மதிப்பே கிடையாது. அவர்கள் இந்த பக்கம் வரவே மாட்டார்கள். அவர்களுடைய பெருமாள் கோயில், வைணவ கோயிலை தவிர அவர்கள் வேறு எந்த கோயிலுக்கும் வந்து வழிபடவே மாட்டார்கள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப இந்த கந்த சஷ்டி விஷயத்துக்கு வரலாம். தேவராய சுவாமிகள் எழுதினதா கந்த சஷ்டி கவசம்? அதை பத்தி மக்கள்கிட்ட கேட்டா அவங்க சொல்றது அந்த டூடு 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 டூடுன்னு வருமே, அதானங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ராரா 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 ரீதி 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 டகு டகு டிகுடுகு டங்கு டிங்குடு அப்படின்னு எல்லாம் வருமே, அந்த பாட்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு வரி இருக்கு கந்த சஷ்டி கவசத்துல. என்னன்னா, எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய். எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய் அப்படின்னு முருகனை போற்றி ஒரு வரி வருது. இதுலதான் முக்கியமான ஒரு கேள்வி இருக்குங்க. கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நேத்து அந்த தமிழிசை அக்கா உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு கூட சேர்ந்து தாளம் போட்டு பாடிட்டு இருக்காங்க. மருத்துவர் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேளுங்க, அண்ணாமலைட்டையும் ஒரு கேள்வி கேளுங்க, அங்க இருந்த வாந்தி அக்காட்ட கேளுங்க, எல் முருகன் ஐயாட்ட கேளுங்க. அப்புறம் அதிமுக தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு தங்களை அடகு வைத்துட்டு போய் மேடையில உட்கார்ந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாருமே கேட்டு சொல்லுங்க. என்னன்னா, முற்ற முழுக்க கந்த சஷ்டி கவசத்தில் தலையோடு காலாய் ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லி இந்த உறுப்பை நீ காக்க வேண்டும், இந்த உறுப்பை நீ காக்க வேண்டும் அப்படின்னு வருது. அது ஒரு மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு பாடல்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பாடல். ஓகேயா? இப்போ மருத்துவராக இருந்த தமிழிசை அக்காட்ட கேட்டு சொல்லுங்க, கண்ணுல வலி வந்துடுச்சுமா எனக்கு, என்ன பண்ணலாம்? ஒரு டாக்டரா அவங்க பதில் சொல்லுவாங்களா? பல்லு வலி வந்துடுச்சு, சொத்த பல்லா இருக்கு, புடுங்கணுங்கிறாங்க, பயமா இருக்கே, என்ன பண்ணலாம்? ஐயோ, எங்க அப்பாவுக்கு நேற்று ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க, என்ன பண்றது, என்ன மருந்து கொடுக்கறது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், எது சரியா இருக்கும்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு தமிழிசை அக்காட்ட கேளுங்க. அப்புறம் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுக்கு காலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சர்ஜரி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கேளுங்க. இவங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டி, வானதி அக்கா, தமிழிசை அக்கா, எல்முருகன் ஐயா, அப்புறம் அதிமுகவோட தொண்டர்கள், அதிமுகவோட தலைவர்கள், பவன் கல்யாண், அப்புறம் NK நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா நாம எல்லாரும் உட்கார்ந்து குடும்பத்தோட கந்த சஷ்டி கவசம் படிங்க. கண்வலி போயிடும், பல்லுவலி போயிடும், இதய வலி போயிடும், கால் ஃப்ராக்சர் சரியாயிடும், கால் ஃப்ராக்சர் தானாவே ஒட்டிக்கும். இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? இல்ல மருத்துவமனைக்கு ஓடுவாங்களா? இதுதாங்க ஒரே கேள்வி. இதைத்தான் பகுத்தறிவு என்று நம்முடைய தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தார். வேற ஒண்ணுமே இல்லை. உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்தை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துரு, அதை படி, திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணு, 24 மணி நேரம் அதை சொல்லிட்டு இருக்கு, அப்போ உன்னோட உடல் நோய்கள்லாம் சரியாயிடும் அப்படின்னு இந்த 21ஆம் நூற்றாண்டில் அண்ணாமலை சொல்லுவாரா? அல்லது இருப்பதிலேயே மிகச் சிறப்பான ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஓடி போய் தனக்கு மருத்துவம் பார்த்து கொள்வாரா? அதுதான் ஒரே கேள்வி. ஜக்கி வாசுதேவ்னு இருக்காருல்ல, நம்முடைய கோயம்புத்தூர்ல ஈஷா ஃபவுண்டேஷன், மிகப்பெரிய சிவன் சிலையை அங்க வச்சு பூஜை பண்றாரு. ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் அங்க பிரம்மாண்டமாக ஒரு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாமே நடக்கும். அவருக்கு சமீபத்துல தலையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உடனடியாக டெல்லி எய்ம்ஸுக்கு ஓடி அங்கே ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கப்புறம் அவர் திரும்பவும் சென்னைக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் சொல்லியிருக்கலாமே, சிவன் தான் என்னுடைய குலதெய்வம், சிவனைத்தான் நான் வழிபடுகிறேன், எனவே அவனுடைய காலடியில் விழுந்து கிடந்தாலே என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய இந்த கட்டியை சீர் செய்து விடுவான், சரி செய்து விடுவான். அல்லது கந்த சஷ்டி கவசத்தை நானும் வாசிக்கிறேன், அப்ப இந்த கட்டி தானாவே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னா இல்ல. அதே மாதிரிதான் பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லோருமே, எல்லா தலைவர்களும் அப்படிதான் செய்ய முடியும். அதே மாதிரி நேத்து யோகா டே அன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் தமிழிசை அக்கா முதற்கொண்டு ஒரு சுடிதாரை மாட்டிக்கிட்டு கீழே உட்கார முடியாம, கீழே குனிய முடியாம, நிமிர முடியாம, இடுப்பு பிடிச்சுக்கிட்டு, அதுல அண்ணாமலை வேற ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு யோகா பண்றாரு. உச்சபட்ச தலைவர்களும் யோகா பண்ணாங்க. உள்துறை அமைச்சர், நம்ம வரிப்புலி அம்மா இருக்காங்களே, அவங்களும் ஒரு சுடிதாரை மாட்டிட்டு யோகா பண்ணாங்க. நம்முடைய பிரதமர் யுக புருஷ் அவரும் யோகா பண்ணாரு. ஆனா யோகா செய்பவர்களுடைய உடம்பில் ஒரு நளினம், ஒரு மென்மைத்தன்மை இருக்கும் தானாகவே. ஆனா இவங்க யாருக்குமே அந்த மென்மைத்தன்மையோ ஒரு இலகுவான தன்மையோ ஃபிளக்சுவேஷன், ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எதுவுமே இல்லை.
அப்படின்னா அந்த ஜூன் 21 மட்டும்தான் இவர்கள் அந்த யோகாவை செய்கிறார்கள்ங்கிறது அவங்க வேத்து விறுவிறுத்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம, அதற்கான ஒரு இலகுத்தன்மை இல்லாம, ஒரு நளினம் இல்லாம அவங்க செய்யறத பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்படின்னா யோகா என்ற பெயரை வைத்துக்கொண்டு இவர்கள் உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யோகாவும் ஒரு எக்ஸசைஸ் தான். அது செய்யறதுனாலே நமக்கு இருக்கிற எந்த நோயும் வந்துராது அப்படிங்கிறதோ, இல்லை யோகா செய்பவர்கள்லாம் 200 வருஷம் 300 வருஷம் வாழ்வாங்கிறதோ கிடையாது. யோகா செய்வதால் இயல்பான ஒரு ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி பிரதமர் சொல்ற மாதிரி இருக்கிற எல்லா நோயும் விரட்டிடலாம், எந்த நோய் வந்தாலும் யோகா பண்ணிட்டா காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாவற்றையும் இழுத்து மூடிவிட்டு எல்லா இடத்துலையும் யோகா சென்டர் ஆரம்பிச்சிடலாம், எல்லா இடத்துலையும் கந்தசஷ்டி பாராயணம் செய்கின்ற அந்த நிறுவனங்களை நிறுவி விடலாம். இப்படியெல்லாம் இல்லாமல் இவர்கள் பிஜேபி காரர்கள் இந்து முன்னணி என்கின்ற அந்த குழுவை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் கால்பதிக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் இந்துக்கள் தான், ஆனால் பார்ப்பனர்கள் தான் இந்துக்களை கீழான பிறவிகளாக நடத்தி நாம் பக்கத்தில் வந்தாலே தீண்டாமை தீட்டுப்பட்டுடும், நீ தள்ளிப்போன்னு சொல்லி நம்ம அத்தனை பேரையும் ஒரு பள்ளி பாச்சா தவளக்கா மாதிரி ட்ரீட் பண்ணது இவங்க தான்ப்பா, நினைவில் வச்சுக்கோங்க. கோயிலுக்குள்ள நீ வராத, வெளியில நின்று கோயிலை பார்த்து கும்பிட்டு போயிட்டே இருன்னு சொன்னது இவங்க தான். பெண்கள் இவர்கள் எதிரில் வந்தால் முலையை திறந்து போட்டு கொண்டுதான் வர வேண்டும், அதுதான் உயர் பார்ப்பனர்களாகிய எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை என்று சொன்னவர்கள் இவர்கள்தான். ஆண்கள் இடுப்பில் துண்டை கட்டி கொள்ள வேண்டும், அல்லது நான் வரும்போது எதிரில் நீ வரவே கூடாது, 10 அடி இல்ல 40 அடி தள்ளி போய் நிக்கணும் அப்படிங்கிற சட்ட திட்டத்தை எல்லாம் உருவாக்கி நம் மீது திணித்தவர்கள் இவர்கள் தான். நாம் யாருமே இந்த இடைசாதின்னு சொல்லப்படக்கூடிய தோளில் பிறந்தவர்கள், தொடையில் பிறந்தவர்கள், காலில் பிறந்தவர்கள், காலுக்கு கீழே பிறந்தவர்கள் என்று சொல்கின்ற அந்த சூத்திரர்கள் இவர்கள் யாருமே படிக்க கூடாது என்று கல்வி வாய்ப்பை நமக்கு மறுத்தவர்கள் இவர்கள் தான். நமக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கவே கூடாது என்பதற்காக நம்மை அடிமையாகவே வைத்திருந்ததும் இந்த பார்ப்பனர்கள், இந்த உயர் சாதி இந்துக்கள். பெரும்பான்மை இந்துக்களை அந்த சிறுபான்மை இந்துக்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள், கொத்தடிமைகளாக வைத்திருந்தார்கள் 20 நூற்றாண்டுகளாக. அத்தனையும் இல்லாமலாக்கி நம்மை மீட்டெடுத்தவர் நம்முடைய தந்தை பெரியார், திராவிட இயக்கங்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு, முத்தமிழறிஞர் கலைஞர் முதற்கொண்டு, இப்போது நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் நாயகர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முதற்கொண்டு அத்தனை பேரும் கொடுத்திருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் எல்லாமே இந்த இடைசாதி இந்துக்களுக்கானதுதான். யோசிச்சு பாருங்க, கல்வி கூடங்களை திறந்து, கல்லூரிகளை திறந்து படிக்க வச்சது, படிப்பதற்கும் இடஒதுக்கீடு, முதல் தலைமுறை பட்டதாரி என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கியது. அதற்கு பின்பு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறியா, உனக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கிறேன்னு கொடுத்தது. எத்தனை இடஒதுக்கீடுகள்! அது மாதிரி அரசியலுக்கு வர விரும்புகிறியா, உனக்கான பெண்களுக்கான இடஒதுக்கீடு, காவல்துறையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்று எல்லா இடத்திலும் இந்த இடைசாதி இந்துக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவரே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தானே. இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக கோயில்களை பாதுகாப்பது, கோயில்களில் பார்ப்பனர்களை தவிர வேறு யாருமே நுழைய முடியாது என்றிருந்த நேரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக இந்த இடைசாதி இந்துக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்து சமய அறநிலையத்துறைக்குள் வைத்திருப்பதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அப்படிங்கும் போது இந்துக்களுக்கு யாரால் அச்சுறுத்தல் வருகிறது? பார்ப்பனர்களால் அச்சுறுத்தல் வருகிறது. இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் பார்ப்பனர்களிடமிருந்து, இந்து கோயில்களை பாதுகாக்க வேண்டும் பார்ப்பனர்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து, இந்து கடவுள்களை காப்பாற்ற வேண்டும் பார்ப்பனர்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து. இல்லை என்றால் நம்முடைய கோயில்களில் அவர்கள் திரும்ப திரும்ப அவர்களுடைய தெய்வங்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு அங்கே தமிழை மறந்துவிட்டு சமஸ்கிருதத்தில் தான் நீங்கள் பூசை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவார்கள். சிறுபான்மையினரை இல்லாத அழிக்கக்கூடிய அந்த திட்டம்தான், சூழ்ச்சிதான் இவர்களுடைய இந்த முருகபக்தர் மாநாட்டின் விதையாக இருக்கிறது. அந்த விதையை கருகச் செய்வோம், அந்த விதையை
பொசுங்கி போக செய்வோம். அந்த விதையை செல்லாமல் ஆக்கி விடுவோம். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் நாம் கட்டி காப்பாற்றி வருகின்ற இந்த மத நல்லிணக்கம், எல்லா சகோதர சகோதரிகளும் இங்கே சமம், எல்லாரோடும் நாம் இணக்கமாக இருப்போம். நமக்கு இஸ்லாமியர்களும் சொந்த சகோதரர்கள் தான், கிறிஸ்தவர்களும் சொந்த சகோதரர்கள் தான். அவர்களால் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. நமக்கான ஒரே அச்சுறுத்தல் இடபிள்யூஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய பார்ப்பனர்களால் மட்டும்தான் என்பதை தமிழர்களாகிய நாம், திராவிடர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வோம். காரணம், இது பெரியார் மண் என்பதனால் நமக்கு இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் சுலபமாக புரியும். 2026 தேர்தலில் நம்முடைய தலைவர், நம்முடைய முதல்வர் 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்கின்ற திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் போகிற போக்கில் பார்த்தால் 234 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சியை நாம் படைக்க வேண்டும். அதுதான் நாம் தந்தை பெரியாருக்கும், பேரறிஞர் அண்ணாவுக்கும், முத்தமிழறிஞர் கலைஞருக்கும், நம்முடைய முதல்வருக்கும் செய்யக்கூடிய கைமாறாக இருக்க முடியும். நம்முடைய முதுகெலும்பை நிமிர்த்தியவர்கள் இவர்கள், கல்வியை கொடுத்தவர்கள் இவர்கள், பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் இவர்கள், தன்மானம், சுயமரியாதை, நமக்கான அறிவு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் திராவிட இயக்கத்தின் நம்முடைய தூண்கள் தான் என்பதனால் பிஜேபி, சங் பரிவார், RSS, இந்து முன்னணி எல்லாவற்றையும் விரட்டி அடிப்போம். அது ஒன்றுதான் நமக்கான பாதுகாப்பு கவசம். நன்றி, வணக்கம்.